ஃபாதர்ஸ் டே முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை வேலை என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அவங்கவுங்க அப்பாவுக்காக கிராஃப்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க ப்ரெசன்ட் பண்ண. வேலை மும்மரமாக போயிட்டுருக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சண்டே ப்ரிப்ரேஷனுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க சாப்பாட்டுது. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா புட்டு செஞ்சுருந்தோம். இந்த மாதிரி சாப்பாடு செய்யணும். ஃபாதர்ஸ் டேக்கு என் பையன் அவங்க அப்பாவுக்காக எழுதின ஒரு கவிதைங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சமையல் வேலை இன்னும் முழுசாக முடியலைங்க. அதனால தான் இவ்வளோ அழகாக எங்கள் கிச்சன் இருக்குது. முடிக்க அப்படியே க்ளீன் பண்ணிடுவேங்க. சாப்பாடு வடிச்சிட்டேன், ரசம் இருக்குது, இதில் பிரியாணி இன்னைக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் இன்னொரு பிள்ளைக்கு ஸ்பெஷலாக சிக்கன் குழம்புங்க எங்கள் ஜோஸ் குட்டிக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக வேலையை முடிச்சுட்டு காட்டுறேன். என் பொண்ணு இன்னும் அவங்க அப்பாவுக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சு முடிக்கல. அவள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். காட்ட நடவடிக்கை இங்கே சேர்ந்த பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி மேலே ஏற்றி அடிக்கிடணும். ஓரளவுக்கு இந்த இடத்த க்ளீன் பண்ணியாச்சுங்க. இது கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி, சில்லிக்கு மசாலா போட்டு வச்சுருக்கோம். எல்லாம் செய்கிறோம். சீக்கிரமாக சாப்பிட்றோம். எல்லோரும் சேர்ந்தே சாப்பிட்லாம் வாங்க எங்கள் வீட்டுக்கு. சண்டே மட்டும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குங்க. அதனால வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நார்மலாக வேலை செய்கிறத வீடியோ எடுத்துகிட்டு வேலை செஞ்சோம்னா வேலை ரொம்ப லேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த பக்கம்லாம் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணுங்க. சரிங்க, வேலை முடிக்க நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். வீடியோஸை கிளிப்பை ஆட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். தேங்காய் திருவி போட்டாமல் இதோட வேலை முடிஞ்சிருச்சு. அப்படியே இங்கே வாங்க. இதோ நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் இன்னைக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி. வாங்க சாப்பிடலாம். கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கு, சமையல் வேலை இல்லைங்க. சமையல் வேலை இன்னும் முடியல. என்ன செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லி போடணும். நாங்கள் கரெக்டாக சாப்பிடும்போது போட்டு சாப்பிடுவோம். சாப்பாடு ரெடி. ரசம், சுடு சாப்பாடு, ரசம், சிக்கன் கிரேவி மாதிரி தளத்தலன்னு கொஞ்சம் குழம்பு வச்சுருக்கோம். இது பிரியாணி. ஓப்பன் பண்ணி காட்டியிருந்தேன். ஒருவேளை யாராவது ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இதோ சிக்கன் பிரியாணி நல்லா வந்திருக்குங்க. பாப்பா தம்பி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து நல்லா இருக்குன்னாங்க. இது எங்கள் செல்ல பிள்ளைக்கான சாப்பாடு, எங்கள் ஜோஸ் குட்டி. அவ்வளோதாங்க இன்னைக்கு. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். குளிக்க வைக்கணுங்க. இவங்க எப்போவும் ஞாயிற்றுக்கிழமை தான் குளிப்பாங்க. ஜோசுடியா எஞ்சி வா. அது பயந்து உள்ளே போய் அரண்டு உட்காந்துருக்கு. கறி வாசம் வந்துடுச்சா, ஐயோ குளிக்க ஊற்றிடுவாங்கடா அப்படின்ட்டு. சரிங்க, இவங்களை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபாதர்ஸ் டே கிஃப்ட்டுங்க. நகர்ற மாதிரி என் பையன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். எங்கள் பாப்பாவும் பையனும் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்பா கிட்ட பிள்ளை ஓடி போதாமா. எங்கள் பாப்பா மட்டும் தனியாக பண்ணியிருக்கான். உள்ளே ஏதோ கிஃப்ட் வச்சுருக்கானாமா. இந்த பக்கம் வச்சுருக்கானாமா. அது கீழே போட்டேன், சாரி. சரிங்க, பாய். நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸோட ஒரு டீ. அவ்வளோதான் இன்றைய பொழுது நிறைவுற்றது.